இந்த பராக்காட் ரெசார்ட் வந்து செம விசிட் பண்ணி இந்த இடத்துல பெஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி ஆகுதுங்க. இந்த குணா கேவ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு ரூம் மாதிரி கட்டிக்கிறாங்க. பாருங்க மக்களே, எப்படி இருக்கு குணா புகை மாதிரி ஒரு மலையே குறைஞ்சி தாராளமா கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கேயே வந்து ஒரு 30-40 பேர் தங்கலாம் பழகுது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாப்புல. மாசாகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெஷல் இருக்குது. செம வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. காட்டுக்கு நடுவில் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே இப்படி வந்து வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. செம வியூங்க, பயங்கரமாக இருக்குது. ஹலோ டிஎஸ் கோடே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்குங்க. மூணார்ல நம்பர் 1 பெஸ்ட் ரெசார்ட்டில் இருக்கேன். இங்கே நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெசார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம போகலாம், வாங்க போயிட்டே இருக்கலாம். இதுதான் அதோட என்ட்ரி. ஆனால் வந்து 2 வே இருக்குது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. நம்ம ரூம்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பெஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி ஆகுதுங்க. இந்த குணா கேவ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு ரூம் மாதிரி கட்டிக்கிறாங்க. சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. மூணாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். அதில் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்வைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த ரூமை பார்த்தா நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒரு அழகையும் ருசிச்சு அந்த அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்தே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அங்கே தெரியுங்களா மேலே, அதுதான் வந்து நம்ம ரூமு. அங்கே கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ரூமோட அழகு வந்து வெளியிருந்து ரசிங்க, அதுக்கப்புறம் உள்ளே நான் காட்டுறேன். இப்போ வந்து வெளியே பார்த்து எல்லாம் முடிச்சாச்சுல, உள்ளே வந்து வேற லெவலில் இருக்குது. இப்போ உள்ளே போய் காட்டேன் பாருங்க. ரூமு வேற மாதிரி. இதுதான் வந்து நம்மளோட வீடோட இடம். இது வந்து டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டேன் பாருங்க. ரெடியா மக்களே? வேற மாதிரி இருக்கு போது மக்களே. உள்ள போய் நான் காட்டுறேன். ஆஹா மக்களே, பாருங்க மக்களே, எப்படி இருக்கு புகை மாதிரி ஒரு மலையே குறைஞ்சி வேற லெவல்ல ரெடி பண்ணிட்டுக்கிறாப்ல. மாஸ்டர் பெட்டுனா லைட்டிங்னா எப்படிதான் இங்க ரெசார்ட் ரூல்ஸங்களே தெரியலையா. வேற லெவலில் பிளாஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்களே, செம்மையா சொல்லி ஆகணும்யா. ரூமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் மரம் நேச்சுரல் கனெக்ட் ஆகி ஏசிலேருந்து ஃபேன்லேருந்து டிவிலேருந்து லைட்லேருந்து எல்லாத்தையும் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூம்னா இதெல்லாம் சொல்லி ஆகணும். நீங்கள் நினச்சினா மாஸ்டர் பெட்டு இல்லைன்னா கிச்சனோ அந்த மாதிரி வகையை வச்சுக்கலாம். ஆனால் அதையே பிரேக் பண்ணுறோன்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சேரும் வாஷ்ரூம் தாங்க ஐயா. வாஷ்ரூம் இவ்வளோ இடத்த கொடுத்து நோக்கிக்கிறாங்க. மெயின் வந்து கல்யாணம் ஆகுது இந்த இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே பாருங்க ஐயா, ஜோடியாக வருகிற இடத்துல நம்ம சிங்கல் அடிச்சு மனசை காயப்படுத்துறாங்க ஐயா. ஐயா ஆனால் வேற ஒரு இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து பாருங்க, வேற ஒரு இருக்கிறாங்க. உண்மையிலுமே பாருங்க, சவுண்ட் கேட்குதுலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தப்பா வேற லெவல் தப்பு, வேற மாதிரி இருக்குது. இந்த சீன் இது இவ்வளவு பயமா பண்ணிக்கிறாங்க. வந்து வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. ஜோடிக்கு தான் கரெக்ட், மக்களுக்கு கண்டிப்பா கரெக்ட். ஆனா வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தா கூட இந்த இடத்துல சமையல் என்ஜாய் பண்ணலாம். அதோட ஒரு மாசம் என்னன்னா அவரு யார் அவரும் செஞ்சுருக்காங்க. தண்ணி போஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படியே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பக்காவா இருக்குது. ஒரு கோடையும் வந்து வேற என்னன்னா இங்கே ஒரு விஷயம் காட்டுறாங்க. அது இன்னும் பயங்கரம், சொல்லினே இருக்கலாம் சொல்றாங்க. இங்க இது மட்டும் இல்லை, இங்க ஒரு பால்கனி இருக்கு, அதையும் காட்டுறேன். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் இந்த இடம் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் மேலே பார்த்தா தெரியும், இந்த ஃபுல் ஹெட்டு அந்த மலையே அங்கேருந்து பார்த்தா பயங்கரமாக நேச்சுரல் பயங்கர கனெக்டுங்க. நைட்டில் வந்து செம அமைதியாக இருக்குது. செம வந்து
செம வைப்பாக இருந்துச்சுங்க இந்த இடத்த சொல்லணும். இதில் வந்து என்னன்னா அவங்க நேச்சுரலோட கனெக்ட் ஆகி குளிக்கணும்னு நினச்சிங்க, இவங்க ஒரு பெரிய ஷவர் வச்சுக்கிறாங்க. அதுதான் இங்கே அல்டிமேட்னு சொல்லி ஆகணும். அதையும் ஓப்பன் காட்ட வைங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசார்ட்டோட வந்து அந்த ஹெட் எங்கே தெரியும். ஆனால் இங்கே வந்து என்னன்னா இந்த காட்டையே செதுக்கி இந்த மாதிரி ரெசார்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா சத்தியமாக சான்ஸே இல்லை. இந்த ஓனர் வந்து வேற லெவல் மைண்ட் ஊற்றிக்கிறாங்க. உண்மையுமே என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குணா தொகை ஒரு வீட்டில் இருந்து தங்கிக்கிறேன். 2 days தங்கினேங்க. ஓகே மக்களே, இங்கே வந்து நம்ம வந்து இந்த பெரிய ரூம் பார்த்தோம்ல, இப்போ வந்து சின்ன ரூம், இந்த சிங்கிள்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என்ஜாய் பண்ணோன்னா இந்த ரூமு பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆகணும். அதையும் உங்களுக்கு ஒரு காட்டுற பாருங்கள். வாங்க உள்வாங்க. கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் நீட்டாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மக்களே நம்ம யங்ஸ்டார்ஸ் சிங்கிள் பசங்களோட ரூமு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. பா வேறு லெவலில் செதுக்கிக்கிறாங்கய்யா. இங்கேயும் வந்து மாசுன்னு சொல்லி ஆகணும். எப்படி தான் இப்படி யோசிச்சுக்கிறாங்களே தெரில, ஆனால் வேறு லெவலுங்க, பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் இருக்குது. செம வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. காட்டுக்கு நடுவில் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே இப்படி வந்து வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்பெஷல் வந்து வாஷ்ரூம்லாம் ரொம்ப தாராளமாக கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கேயே வந்து ஒரு 30-40 பேர் தங்கலாம் பழகுது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாப்புல. மாசாகுதுங்க, சூப்பராக இருக்குது. செம வியூவுங்க, பயங்கரமாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தனியாக தங்கும்போது கொஞ்சம் அல்லும் கையிலுது, பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. மாசுங்க இந்த இடம். அப்படி திறந்தாலுமே வந்து இந்த குணா படத்தில் வந்து இது மனிதர் விழுந்து கொல்ல, இது மனிதர் காதல் அல்ல அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பயமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நேச்சுரல் அப்படியே பயங்கரமாக ரசிக்கலாம். வேற லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து பார்த்தா ஆக்சுவலி நிறைய வந்து வீடுங்க ரெசார்ட் அங்கங்கே இருக்குது. ஆனால் நம்ம வீடு வண்டி தான் இங்கே தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. இதுதாங்க இந்த பால்கனி. ஆஹா மாசாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த பராக்காட் ரெசார்ட் வந்து செம விசிட் பண்ணியிருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களையும் வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பட் செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணால் இந்த ரெசார்ட் வேறு லெவலில் சொல்லி ஆகணும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.